இன்றைக்கு நாம் தேவனுக்கு கொடுப்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். ஆமென். நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த சபை வளர்ச்சி பண்டிகையின் இந்த நாட்களிலே கொடுப்பதின் மேன்மையை கொடுக்கிற எங்கள் ராஜா எவ்வளவு உண்மையா இருக்கிறீர் என்பதையும், அதை பெற்றுக்கொள்கிற நாங்கள் எவ்வளவு உண்மையுள்ளவர்களா இருந்து நாங்களும் கொடுத்து விதைத்து விருத்தி அடைய வேண்டும் என்பதையும் இன்றைக்கு என் தேவன் எங்களோடு கூட நீங்க பேசுகிறபடியால் நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சத்தியம் இன்னும் எங்கள் வாழ்க்கையில ஒரு பொருளாதார மேன்மையை கொண்டு வர போகிறது என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஓங்கி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம் இங்கு வாசிக்கிறோம், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்றார். அல்லேலூயா. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதுதான் என்னது? பாக்கியம். அல்லேலூயா. என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நினைவு கூர்ந்து நீங்க என்ன பண்றாங்கன்னா ஆதி திருச்சபைக்கு ஆலோசனைகளாக சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஏன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்? தேவன் ஏன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்? அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, தேவன் ஏன் நம்மள ஆசீர்வதிக்கணும்? நாம் இந்த ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொள்ளாததுக்கு முன்பு இருந்ததை விட இப்ப நாங்க ஆசீர்வாதமா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க, அல்லேலூயா, ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறோம்னு சொல்றவங்க, ஆமென், சொல்ல முடியுது இல்லையா? சரி, தேவன் ஏன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்? அல்லேலூயா. யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. தேவன் ஏன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால், நாம் நல்லவர்கள் என்பதினாலே அல்ல, நாம் நீதிமான்கள் என்பதினாலே அல்ல, அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், அதனால் நம்மை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நாம் நல்லவர்கள் என்பதினாலோ, நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதினாலோ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவில்லை. நாம் நல்லவர்களாக இல்லாத பொழுதும் அவர் நம்மளை என்ன பண்ணிருக்கிறார்? ஆசீர்வதிச்சிருக்கிறார். உண்மைதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் உண்மையுள்ளவர் என்பதை என்ன செய்கிறோம்? அவர் நமக்கு காண்பிக்கணும். இன்னொன்னு, நம் மூலமாய் இந்த ஆசீர்வாதத்தை, இயேசு நல்லவர் என்பதை, இயேசு உண்மையுள்ளவர் என்பதை இந்த உலகம் அறியும்படியாக அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதை அவர் என்ன பண்ணுகிறது இல்ல, மறக்கிறதே இல்ல. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நாம் நல்லவர்கள் என்பதனால தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பல, அவர் நல்லவர் என்பதனால் தான் அவர் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறார். உண்மைதானே? அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனத்தினுடைய பின்பகுதி, அதாவது சென்டர் பகுதி பாருங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்டவரா? அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. நல்லவங்களுக்கும் சூரியன் உதிக்குது, கெட்டவங்களுக்கும் சூரியன் உதிக்குது. எங்கேயாவது சூரியன் நான் நல்லவங்களுக்கு மட்டும் உதிப்பேன், கெட்டவங்களுக்கு எல்லாம் உதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நிலை என்ன? அல்லேலூயா.
இப்ப பாருங்க, நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலும் தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதுல எப்படி இருக்கிறார்னா உண்மையா இருக்கிறார். எப்படி இருக்காரு? உண்மையா இருக்காரு. நான் என் பிள்ளைய ரட்சித்து அழைச்சு கொண்டு வந்து ஆலயத்துல வச்சிட்டு நான் ஆசீர்வதிச்சு நான் தேவன் என்பதை அவன் மூலம் உலகத்துக்கு என்ன பண்ணணும்? காண்பிக்க வேண்டும் என்பதிலே தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார்? உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கேள்வி என்னன்னா, என்னை ஆசீர்வதித்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ரைட். ஆசீர்வாதத்தை வாங்கின நான் என் தேவனுக்கு உண்மையா இருக்கிறேனா? அப்படி எந்த மேல ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க, கேட்டுக்கோங்க. ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க, நீ ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறியா? அப்படி கேளுங்க. ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க, ஆட்டு மேல கை வைங்க. அது கூட நான் சொல்லி தரணுமா? நெஞ்சு மேல கை வைங்க பாக்கலாம். ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க, நல்ல கை கால் சுகம் கொடுத்து சம்பாதிச்சு சம்பளம் வாங்கினீங்க, நீ ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறியா? என்ன சொல்லுது இருதயம்? ஹார்ட் என்ன சொல்லுது? பொய் சொல்லாத. என்ன சொல்லாத? பொய் சொல்லாத. உண்மையை ஒத்துக்கோ. நீ என்னவா இல்ல, உண்மையா இல்ல அப்படின்னு உண்மை என்ன பண்ணுது? இருதயம் சொல்லுதா? பாருங்க, நம்மளை ஆசீர்வதிக்கிற நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்தை வாங்கினா என்னவா இல்ல, உண்மையா இல்ல. இயேசுவுக்கு உண்மையா இராத பட்சத்தில், நாம் தேவனுக்கு உண்மையா இராத பட்சத்தில் நாம் மற்றவர்களுக்கும் உண்மையாய் நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. கவனிங்க, தேவன் நம்மளை ஏன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நாமளும் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு நமக்கு என்ன கொடுக்கிறாராம்? ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் தேவனுக்கு உண்மையா இராத பட்சத்தில் நாம் மற்றவர்களுக்கும் உண்மையா இருக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எதுக்கு? நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு. அல்லேலூயா. ஆனால் நாம் தேவனுக்கு உண்மையா இல்ல, அதனால நாம் மற்றவர்களை என்ன பண்ண முடியறது இல்ல? ஆசீர்வதிக்க முடிகிறது இல்ல. என்ன முரண்பாடுனா, தேவன் என்னிடத்துல உண்மையா இருக்கிறார், ஆனா நான் அவரிடத்துல என்னவா இல்ல? உண்மையா இல்ல. பவுல் என்ன சொல்றாரு அங்க எபேசு சபைக்கு சொல்லுகிற, அதாவது எபேசினுடைய மூப்பர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தான், பவுல் சொல்லுகிற வார்த்தை தான், வாங்குகிறதை பார்க்கிலும், அப்போஸ்தலர் 20:35, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எதுதான் பாக்கியம்? எதுதான் பாக்கியம்? கொடுப்பதுதான். ஹல்லேலூயா. பாருங்க, கொடுப்பார், தேவன் கொடுப்பார் என்று நாம் கொடுத்தால் அது வியாபாரம். அவர் நமக்கு கொடுப்பாருன்னு நினைச்சு கொடுத்தா அது என்னது? வியாபாரம். கந்த வட்டிக்காரங்க நம்ம கிட்ட வட்டி காசு கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? எது கொடுக்குறாங்க? வச்சுக்கோ மகளே, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? வட்டியோட நீங்க திருப்பி தருவீங்கன்னு கொடுக்குறாங்க. அப்ப தேவன் கொடுப்பார் என்று நினைத்து கொடுப்பது வியாபாரம். ஆனால் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதில் நான் கொடுக்கிறேன் என்று சொல்வதுதான் என்னது? உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதிலிருந்து நான் என்ன பண்றேன்? தேவனுக்கு கொடுக்கிறேன் என்பதுதான் என்னது? நாம் தேவனுக்கு உண்மையா இருத்தல். அல்லேலூயா. அவர் நம்மகிட்ட கொடுக்காத ஒன்றை நம்ம இடத்துல அவர் கேட்கவே மாட்டார். நம்மகிட்ட என்ன கொடுத்தாரோ அதுல இருந்துதான் நம்மள என்ன பண்ணுவாரு? கொடுக்கிறியா. அல்லேலூயா.
அப்ப நம்ம கொடுப்பதினால் மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறோமா? கொடுப்பதினால் மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பிறந்தநாள் நேரங்கள்ல குழந்தைங்க வரும்போது நம்ம அவங்க வந்தா அவங்களுக்கு ஏதாவது என்ன பண்றோம்? கொடுக்கிறோம். ஏதோ ஒண்ணு என்ன பண்ணுகிறோம்? கொடுக்கிறோம். சில நேரம் கொடுக்கவே முடியலன்னா கூட அவங்களுக்கு ஒரு ஜெபமாவது பண்ணி பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம். சும்மா அனுப்புறதுல அனுப்புகிறோம். ஏன் அப்படின்னா, நாம் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நாம் அவர்களை என்ன செய்கிறோம்? ஆசீர்வதிக்கிறோம். அவர்களை என்ன செய்கிறோம்? ஆசீர்வதிக்கிறோம். அப்போ உண்மையான ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று நம்ம ஆதியாகமம் 12:2 கடைசி லைன் சொல்லுகிறது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நான் மற்றவர்களுக்கு கொடுக்க 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 கர்த்தர் நம்மளே என்னவா வச்சிருப்பாருன்னா ஆசீர்வாதமா வச்சிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால நமக்கு கொடுக்கிறார். நாம உண்மையுள்ளவர்களா இருந்து அதை என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு உண்மையா இருந்தும் நாம் அவருக்கு உண்மையா இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அந்த ஸ்தானத்துல நம்ம கொஞ்சம் தடுமாறும். நம்ம என்ன பண்றோம்? தடுமாறும். தேவன் உண்மையா இருந்தும் நாம உண்மை இல்லாம இருக்க முடியுமா? முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கொடுப்பார். தேவன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். நீங்க கொடுக்கலனாலும் அவர் என்ன பண்ணிட்டு தான் இருப்பாரு? கொடுத்து கொண்டே தான் இருப்பார். ஏன்னா அவர் யாரு? தேவன். அல்லேலூயா. அவர் தேவன், அவர் உண்மையுள்ளவர். நீ கூப்பிடும் பொழுதெல்லாம், நாம் கேட்கும் பொழுதெல்லாம் அவர் கொடுத்து கொண்டேதான் இருப்பார். அல்லேலூயா. ஆனால் நாம் உண்மை இல்லாமலே இருந்து கொண்டு அவர்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அவர் உண்மையுள்ளவரா இருந்து நாம உண்மையுள்ளவர்களா இல்ல அப்படின்னா நாம் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் கொடுக்கிறார் அப்படிங்கறதுனால நம்ம வாங்கிக்கிட்டே இருந்துட்டு நாம கொடுக்காம இருந்தோம்னா, ஆதியாகமம் 12:2 பாருங்க கடைசி லைன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுக்கு. அப்ப நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அததான் நம்ம சொல்றோம். ஒருத்தரை கொடுத்து ஆசீர்வதிக்கணுமா? அல்லேலூயா. இப்ப நம்ம உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு? கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். அப்ப நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அது நல்லா இருக்காது. அது அவ்வளவு சிறப்பா என்ன பண்ணாது? இருக்காது. அல்லேலூயா. பாருங்க, இப்ப நம்ம அதுக்கு ஒரு வேத ஆதாரத்தை நான் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அப்பொழுது தாவீதோடே 22வது வசனம், அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் தன் மனைவியையும் தன் பிள்ளையுமே அழைத்துக் கொண்டு போக மட்டும் என்றார்கள். கவனிங்க, தாவீது
சிக்லாக்கை விட்டு வெளியே போன பொழுது சிக்லாக்ல இருந்ததான அவருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சுக்கிட்டு போயிட்டான். எதிரி நாட்டுக்காரன் என்ன செஞ்சுட்டான்? பிடிச்சிட்டு போயிட்டான். இப்ப அவர்களை போய் மீட்டு கொண்டு வரணும். அப்படி மீட்டு கொண்டு வரும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, தாவீது கேட்கிறாரு, நான் போய் மீட்டு கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, சகலத்தையும் என்ன பண்ணுவ திருப்பி. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த நாட்களிலே அங்கிருந்ததான தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எதிரி நாட்டினர் என்ன செஞ்சிட்டாங்க? பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அப்படி அவர்கள் பிடித்து கொண்டு போன அந்த தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் திருப்பி கொண்டு வரும்படி கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது, நீ போ, உன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் என்ன பண்ணுவ, நீ திருப்பி கொள்வாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஆண்டவர் சொன்ன வாக்கை நம்பி புறப்பட்டு போறாங்க. அப்படி அந்த எதிரிகள் நாடாகிய அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன அந்த மனைவி பிள்ளைகள், அவர் தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவரோடு இருந்த அந்த என்ன சொல்றது போர் வீரர்களுடைய மனைவி பிள்ளைகளையும் பிடித்து கொண்டு போயிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாரும் புறப்பட்டு போகும் பொழுது எல்லாரும் யுத்தத்துக்கு போகல. கொஞ்சம் பேர் என்ன நடந்துச்சுன்னா, 21வது வசனம், கொஞ்சம் பேர் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கி இருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்துக்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இவங்க இந்த ரஸ்துக்கள் அண்டையில கொஞ்சம் பேர் நின்னுட்டாங்க. எல்லாரும் யுத்தத்துக்கு வரல. தாவீதோடு யுத்தத்துக்கு அமலேக்கிய ஜெயிப்பதற்கு என்ன பண்ணல, வரல. ஆனா போயிட்டாங்க, ஜெயிச்சுட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வர. அப்படி வரும் பொழுது நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, கொள்ளையிட்டு கொண்டு வர்றாங்க. இங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு 20வது வசனம், எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான், அவைகளை தங்கள் மிருகஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அல்லேலூயா. இங்க நல்லா கவனிங்க, அவங்க போய் அவங்க மனைவி பிள்ளைகளை மாத்திரமல்ல, நிறைய ஆடு மாடுகளையும் அவர்கள் கொள்ளை உடைமையா என்ன பண்றாங்க, திருப்பி கொண்டு வருகிறாங்க. அவங்க சம்பாதிச்சுட்டு வர்றாங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி நிறைய ஆண்டவர் கொடுக்கிற பலனால என்ன பண்ணுகிறோம், சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சுட்டு என்ன சொல்லுவோம், இது நான் சம்பாதிச்சது, அப்படிதானே சொல்றோம். அல்லேலூயா. என்ன சொல்லுவோம், நான் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்றோம். அது போல இந்த தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் சம்பாதித்து வரும் பொழுது, அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு வரும் பொழுது, இது தாவீதின் கொள்ளை என்று சொல்லுகிறாங்க. அப்போ தாவீது என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் பங்கு கொடுங்கிற. ஆனா இந்த யுத்தத்துக்கு போனவங்கள பாதி பேர் யுத்தத்துக்கு போகாம நின்னாங்கல்ல, அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க எல்லாம் யுத்தத்துக்கு வரல, அதனால இந்த கொள்ளையில உங்களுக்கு என்ன கிடையாது, பங்கு கிடையாது. யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சவங்க எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன கிடையாது, பங்கு கிடையாது. இப்ப நீங்களா இருந்தா என்ன சொல்லுவீங்க, அவன் யுத்தத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணல, வரல, அவனுக்கு எதுக்கு பங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க, 22, 23. அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். போதும். தாவீது என்ன சொல்றாரு, கர்த்தர் நமக்கு தந்தது என்று சொல்லுகிறாங்க. ஆனால் அந்த தாவீதோடு வந்து ஜெயித்த அந்த நபர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 22வது வசனம், அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும், அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும். அவன் மனைவி பிள்ளைங்களை வேணா என்ன பண்ணட்டும், கூட்டிக்கிட்டு போகட்டும். ஆனா கொள்ளையில அவங்களுக்கு என்ன கிடையாது, பங்கு கிடையாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்ம சம்பாதிக்கும் போதே
நம்ம சம்பாத்தியத்தை நீங்க பெருகணும்னு சொன்னா, நீங்க நீங்க விருத்தி அடையணுங்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். நீங்கள் சம்பாதிக்கும் போதே, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், என்னுடைய வீட்டுக்காக சம்பாதிக்கிறேன், ரைட்? அதே போல இன்றைக்கு இந்த வருமானத்தை நான் ஏழைகளுக்காக சம்பாதிக்கிறேன், இந்த பகுதியை நான் இந்த மக்களுக்காக என்ன பண்றேன், சம்பாதிக்கிறேன். அப்படி நீங்கள் சம்பாதிக்கும் போதே உங்கள் இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், அவங்க எல்லாரும் ஆடு மாட்டை ஓட்டிட்டு வரும்போது தாவீது அங்கேருந்து நினைச்சிட்டு வர்றாரு, எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும், பங்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றாரு. ஆனா கூட வந்த போச்சர் எல்லாம் என்ன சொல்றாங்க, யாருக்கும் எதுவும் கொடுக்கூடாது. யாரெல்லாம் யுத்தத்துக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னது, பங்கு. ஆனா தாவீதுக்கு அது புரியுது, இது கர்த்தர் நமக்கு கொடுத்தது. வசனம் பாருங்க, அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் இல்லாம நம்ம இதை செய்ய முடியாது, கர்த்தர் இல்லாம நம்ம இதை சம்பாதிக்க முடியாது, கர்த்தர் இல்லாம இந்த வருமானம் நமக்கு வராது, கர்த்தர் இல்லாம இந்த வாழ்க்கை நமக்கு இல்ல. அல்லேலூயா. அதனால நாம் சம்பாதிக்கும் பொழுதே இது கர்த்தருக்காக அப்படிங்கறத நம்ம மனசுல கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும். அது தாவீதுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, கூட இருந்தவங்களுக்கு என்ன பண்ணல, இல்ல. அவங்க எல்லாம் பிரிக்க கூடாதுங்கிறாங்க. தாவீது என்ன சொல்றாரு, பிரிச்சு கொடு, என்ன பண்ணு, பிரிச்சு கொடு. 24 பாருங்க, இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பார்? யுத்தத்துக்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவீர்களாக என்றான். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, சரி பங்கா பங்கு. வந்தவனுக்கு எவ்வளவோ வராதவனுக்கும் அவ்வளவுதான், அவ்வளவு கொடுக்கணும். இது என்ன நியாயம்னு நீங்க கேட்கலாம். வந்தவனுக்கு பங்கு வைக்கிறது கரெக்ட், வராதவனுக்கு பங்கு வைனா இது என்ன கரெக்ட்? அல்லேலூயா. அவங்க யாரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வயதுல முதிர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. இந்த யுத்தத்துக்கு போனவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது இவங்க தானே போயிருப்பாங்க. இப்ப இந்த வாலிபம் எல்லாம் சொல்லுது, என்ன சொல்லுது, அவனுக்கு எல்லாம் பங்கு கொடுக்க. தாவீதுடைய இருதயம் பாருங்க, அப்படியெல்லாம் சொல்லுகிற ஆலோசனை எல்லாம் கேட்க மாட்டேன். சரியான பங்கு வீதத்தை தாவீதுக்கு என்ன பண்ணுகிறார், தாவீது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 26 பாருங்க. தாவீது சிக்லாகுக்கு வந்த போது அவன் கொள்ளையாடியவர்களில் தன் சிநேகிதராகிய யூதாவின் மனுஷருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. என்ன பாகம்? சத்தமா சொல்லுங்க, என்ன பாகம்? என்ன பாகமா? ஆசீர்வாத பாகம். தசமமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். என்னது ஆசீர்வாத பாகம்? அல்லேலூயா. 10ல் 1 கொடுப்பது என்னது? தசம பாகம். நம்ம தசம பாகத்தை இன்னும் சரியா கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆசீர்வாத பாகம்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுதெல்லாம் அதை கொஞ்சம் என்ன பண்ணணும், பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் என்னது? ஆசீர்வாத பாகம். அல்லேலூயா. அதனால யுத்தத்துக்கு வந்தவர்களுக்கும் பாகம் வைக்கப்படுகிறது, யுத்தத்துக்கு வராமல் ரஸ்துக்கள் எண்டையில் இருக்கிறவர்களுக்கும் என்ன பண்றார் தாவீது? ஆசீர்வாத பாகம் அனுப்புறார். அல்லேலூயா. இப்படி நம்ம கொஞ்சம் பிரிக்கணும் நம்ம வருமானத்தை இப்படி கொஞ்சம் பிரிக்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. அல்லேலூயா. நீங்க இப்படி பிரிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம அப்படி பிரிக்காததுனால்தான் நம்ம நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டே இருக்கோம். அதனாலதான் முன்னமே சொன்னேன், கர்த்தர் நம்மளை நல்லவர்கள் என்று எண்ணி நமக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. நீ
நல்லவனா இருக்கும் போது கொடுக்கல. நம்மெல்லாம் துன்மார்க்கனா சத்துருவா துரோகியா இருக்கும் போதே அவர் நம்முடைய ஜீவனையும் ரத்தத்தையும் எங்க கொடுத்தாரு? கல்வாரி சிலுவையில கொடுத்தாரு. அல்லேலூயா. அவரு மட்டும் நீ நல்லவனானா தான் உனக்கு ரத்தம் தந்து உன்னை மீட் பண்ண நினைச்சிருந்தா ஒருத்த கூட எங்க போயிருக்க முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, ஆயத்தப்பட முடியாது. அல்லேலூயா. அப்பன்னா உண்மையுள்ளவர்களாக இல்லாத பொழுதும் அவர் உண்மையுள்ளவரா இருந்து நம்மளை ஆசீர்வதிச்சார். ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ உண்மை இல்லாமல் இருந்த பொழுது உன்னை ஆசீர்வதிச்ச, ஆனா இப்ப என்ன நீ குறைஞ்சு போயிட்ட, கொஞ்சம் உண்மை உள்ளவனா என்ன பண்ணு, மாறிவிடு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நாம் உண்மையுள்ளவர்களா இல்லாத பொழுது என்ன பண்ணார்? நமக்கு ஆசீர்வாதம் தந்து. அப்ப நாம என்னவா இருக்கணும்? உண்மையுள்ளவர்களா இருக்கணும். எதுல? இதுல கொடுப்பதுல. எதுல? கொடுப்பதுல. அப்படி இருந்தா தேவன் நம்மளை நிச்சயமாய் அவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதமா வச்சிருப்பாராம். அல்லேலூயா. அதனாலதான் 23 நம்ம அந்த வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு தந்ததை நாம் ஆசீர்வாத பாகம் என்று பிரித்து நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக மிஷனரிமார் நம்முடைய தேசங்கள்ல வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்காங்க. அவங்க எல்லாம் அநேகர் நம்முடைய சொத்தையே வித்துக்கிட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க? நம்முடைய தேசத்துல ஊழியம் செய்து ஆலயங்களை கட்டி எழுப்பி ஸ்கூல் காலேஜ் என்று உருவாக்கி நமக்கு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்துல மிஷனரிகள் தங்களுடைய ஆஸ்திகளை தங்களுடைய உழைப்பை நமக்கு கொடுத்ததினால்தான் இன்னைக்கு நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களை இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்முடைய பின் சந்ததிக்காக செய்யாம போயிட்டோம்னா இது மாதிரி ரட்சிப்பப்புறம் இனி வருகிற சந்ததிக்கு என்ன பண்ணிரும்? கிடைக்காம. அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 24 நம்ம அத வசனம் பாருங்க. இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? நீ சொல்ற அந்த காரியத்துல அங்க கேட்க மாட்டேன்னு தாவீது தைரியமாய் அவர்கள் முன்பாக சொல்லுகிறதை நாம் இங்க வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்மள செழிப்பா, நம்முடைய மனசை செழிப்பா வைக்கணும்னு நினைக்கிற அந்த போர் வீரர்கள் அவங்க ஜெயிச்சுட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் மிகுந்த குறுகிய மனசு. யுத்தத்துக்கு வராதவன் யாருக்கு யார் என்ன கொடுக்க கூடாது? பங்கு கொடுக்க கூடாது. இது செழிப்பான மனசு, வறண்ட மனசா? சொல்லுங்க. என்ன மனசு? வறண்ட மனசு. தன்னுகிட்ட இருக்கிறத எடுத்து ஒருத்தர் தாராளமா கொடுக்கறானா அவனுக்கு மனசு என்னது? செழிப்பான மனசு. ஒருத்தர் கொடுக்கவே மனம் இல்லைன்னா அவனுக்கு மனசு என்னது? வறண்ட மனசு. அல்லேலூயா. இந்த தாவீதுக்கு செழிப்பான மனது. தாவீதுக்கு எப்படி இருந்தது இருதயம்? செழிப்பான இருதயம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, எப்ப வந்தவனுக்கு மாத்திரம் இல்ல வராதவனுக்கு சேர்த்து என்ன பண்ண? பாகத்தை பிரிச்சு கொடு. அல்லேலூயா. அப்புறங்க ஆசீர்வாத பாகம்னு கொடுக்க சொல்றாரு. தாவீதுக்கு எப்படி மனசு? செழிப்பான மனசா குறுகின மனசா? செழிப்பான மனசு. அல்லேலூயா. நாம் தேவனுக்கு கொடுக்கும் போது நமது செழிப்பான மனதை நாம் தேவனுக்கு காண்பிக்கிறோம். அல்லேலூயா. எதை கொடுக்கும் போது? தேவன் நமக்கு கொடுத்ததை திரும்ப கொடுக்கும் பொழுது நம்முடைய செழிப்பான மனதை நம்ம என்ன பண்ணுகிறோம்? காண்பிக்கிறோம். இப்ப நம்ம மனசு செழிப்பா இருக்குதா குறுகி இருக்குதாங்கிறத நம்ம கொடுக்கறதுல இருந்தே நம்ம என்ன பண்ணிடலாம்? கணித்து விடலாம். அல்லேலூயா. ஆனா அந்த கூட வந்த அந்த போர் வீரர்கள் இடத்துல என்ன இல்லைன்னா செழிப்பான மனது இல்லை. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் எப்படி உண்மையா இருக்கிறாரோ அப்படி நாமளும் என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மல்கியா பாருங்க, நம்ம மனசு அங்க பாருங்க, ஆண்டவர் தேவன் பேசுறார். மல்கியா 3:8 வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நம்முடைய இருதயம் அப்படியே கொஞ்சம் என்ன இருந்தா வரன்றது
உங்களுக்கு விளக்க சொல்ற பாருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே நம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. என்னத்துல? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தான் நீங்க என்ன பண்றீங்க? வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கறத இங்க சொல்லுகிறார். இந்த மனசு பாருங்க, மனசை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன். என்னன்னா, 100 ரூபாய் வந்த பொழுது நம்ம எவ்வளவு கொடுப்போம்? 10 ரூபாய் கொடுத்துருவோம். 1000 ரூபாய் வந்த பொழுது எவ்வளவு கொடுத்துருவோம்? 100 ரூபாய் கொடுத்துருவோம். 10,000 வந்த பொழுது எவ்வளவு கொடுப்போம்? 1000 ரூபாய் கொடுப்போம். லட்சம் வந்த பொழுது எவ்வளவு கொடுக்கணும்? 10,000 கொடுக்கணும். கொடுக்குறோமா? மனசு இதயத்து மேல அப்படியே கை வைங்க. 1 லட்சம் சம்பளம் வாங்குறோம், இல்ல 1 லட்சம் ஏதோ வருது, நம்ம தேவனுக்கு 10,000 கொடுக்குறோமா? 10,000 வரும்போது தசமமா கொடுக்கும்போது அங்க 2,000, இங்க 2,000, இங்க 3,000, அங்க 4,000 அப்படி என்ன பண்ண பிரிச்சு அந்த 10,000 செதறடிச்சு என்ன பண்றோம்? தப்பு. நீங்க ஒரு சபைக்கு நீங்க அப்படி கொடுக்கும் பொழுது சபையின் நிறைய காரியங்கள் தேவன் உங்களால ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க சின்ன விஷயத்துல எப்படி நாம் உண்மையா இருக்கிறோமோ அது போல நாம் அதிகத்துல என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு குறைவா ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? அதிகமா ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? அதிகமா ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்ப கொடுக்கறது எப்படி கொடுக்கணும்? அதிகமா. அதனாலதான் நம்ம பிசனித்தனம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே மல்கியா சொல்றார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே நம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. 3:10 மல்கியா 3:10 பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகச்சாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் நம்மளை சோதிக்கும்படி சொல்லுகிற ஒரே இடம், நீங்க எனக்கு தசமபாகத்தை ஆலயத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க? சோதிச்சு பாருங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேனா ஆசீர்வதிக்கலையா அப்படிங்கறத நீங்க கொடுத்து என்ன பண்ணுங்க? என்னை சோதிச்சு பாருங்க. ஆனா உங்க இருதயம் மட்டும் விசாலத்துக்கு வராம உங்க இருதயம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது? ஆசீர்வதிக்கப்படும் போது சுருங்கிடக்கூடாது. ஆண்டவர் அதிகமா கொடுக்கும் போது நம்ம உண்மையா இருந்துட்டோம்னா, ஐயோ அவர் மாதிரி சந்தோஷப்பட யாருமே சந்தோஷப்பட முடியாது. அல்லேலூயா. நம்ம கொஞ்சமா இருக்கும்போது எப்படி உண்மையா இருக்கிறோமோ அது போல அதிகமா தேவன் நமக்கு கொடுக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்ல உங்களுக்கு நான் அதை கொண்டு வர பாருங்க. நீங்க சோதிச்சு பாருங்கிற தேவன் நமக்கு கொடுப்பதுல நம்ம என்ன பண்ணணுமா? உண்மையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். 11:12 நம்ம வாசிச்சோம்னு சொன்னா 11:12 அதே மல்கியா 3:11-12 அது வேகமா வாசிச்சு முடிச்சிடலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்படி கொடுப்பதினால் வருகிற ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க உங்களுக்கு எழுதி இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா வாசிங்க 11:12. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமற் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் மனதை செழிப்பாக வைத்து தேவனுக்கு கொடுக்கும் போது எல்லா ஜாதிகளும் பார்க்க நம்மள பாக்கியவான கர்த்தர் என்ன பண்றாராம்? உயர்த்துகிறார். இப்படி நாம செழிக்கணும். கொடுத்து என்ன பண்ணணும்? இப்படி செழிக்கணும். எல்லாம் மனசுல எழுதிக்கணும். கொடுத்துதான் நீங்க என்ன பண்ணணும்னா செழிக்கணும். அல்லேலூயா. அததான் தாவீது அறிஞ்சிருந்தார். அதுதான் நாம் அறிஞ்சிருக்கோம். வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதுதான் என்னது? வாக்கியம். அல்லேலூயா.
இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணணும்? போகணும். அல்லேலூயா. வாங்குறது மட்டுமே நமக்கு வாக்கியமா இருக்கக்கூடாது, கொடுக்கவும் நம்ம அறிஞ்சிருக்கணும். அப்படி நம்ம கொடுக்கும் பொழுது 11:12 வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். 11 எந்த உங்க கனியை எந்தவித காரியங்களும் பட்சித்து போடாம நான் பாத்துக்குவேங்கிறாரு. 12 சொல்றாரு, எல்லா ஜனங்களும் உங்களை பாக்கியவான் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களை நானு ஆசீர்வதிச்சிருவேன்னு சொல்றேன். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை உயர்த்தி வரும்போது ஒரு லெவல் வந்த உடனே நம்ம கொடுக்கறத நிறுத்திட்டோம். ஒரு லெவல், உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஒரு லெவல் வந்தோடனே கொடுக்கறத நிறுத்திட்டோம். இப்படி நிறுத்தின உடனே என்னாச்சுன்னா அப்படியே படிப்படியா அப்படியே குறைஞ்சு கீழே வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உனக்கு உன்னுடைய தேவனுடைய ஆலயத்துல ஆரம் உண்டாகும்படி உங்கள் உற்சவ பாகங்களை எல்லாம் பண்டகச்சாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேனோ ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்க. ஒரு முறை நீங்க சோதிச்சு என்னை பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களால கொடுக்காம இருக்கவே முடியாது. எதையாவது நம்ம தேவனுக்காக என்ன பண்ணணும்? கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க வந்துருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் என்னவா இருக்கிறாராம்? உண்மை உள்ளவர்களா இருந்து தேவன் நம்மள ஆசீர்வதிக்கிறார். அவருடைய மனசு செழிப்பா இருக்குது. நம்ம மனசு எப்படி இருக்குது? செழிக்காம இருக்குது. செழிப்பான மனசு நமக்கு தாவீது மாதிரி வேணும். விசாலமா தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவன் எல்லா ஜனங்களும் பார்க்க நம்மள பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் நம்மள டாப்பா நிறுத்திடுவார். அல்லேலூயா. நம்ம நினைச்சு பாருங்க, நம்ம கொடுப்பதை குறைக்கும் பொழுது அது எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு என்ன பண்ணிடும்? போயிடும். ஆனா நீங்க உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்ய யாராலையும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அவரே நமக்கு கொடுத்துட்டு தான் நம்மகிட்ட கேட்கிறார். நம்மகிட்ட என்ன தந்திருக்கிறாரோ அதுல இருந்துதான் நம்மள்ட்ட என்ன பண்றாரு? கேட்கிறார். நமக்கு தந்ததிலிருந்து கொடுக்க சொல்கிறார். நான் கொடுக்கிறேன் ஜீசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீ எவ்வளவு கொடுக்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றது தெரியுமா? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், உன்னிடத்துல உள்ளத கொடுக்க மனம் இல்லையா? உன்னிடத்துல நான் கொடுத்தத உனக்கு கொடுக்க என்ன இல்ல? மனம் இல்லையா? நான் கொடுத்ததுல இருந்து எடுத்து என்ன பண்ணு? கொடு. நான் கொடுத்ததுல இருந்து எடுத்து கொடு. திரளான ஐஸ்வர்யம் இருக்கு, திரளான ஐஸ்வர்யம் இருக்கு. ஆனா மனதில்லாத நம்ம அந்த ஐஸ்வர்யத்தை வச்சுக்கிட்டு மனதில்லை அப்படின்னா நம்முடைய மனசு வறண்ட மனசாயிடும். மனசு என்ன ஆயிரும்? வறண்டும். அல்லேலூயா. விசிறித்தனம் இல்லாம கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவன் இந்த மாதிரியான வறண்ட மனதை நேசிக்கிறது இல்லை. வறண்ட மனசை என்ன பண்றது இல்ல? நேசிக்கிறது இல்லை. கொடுக்கும் மனதை உடையவன் தான் செழிப்பான மனதுடையவன். கொடுக்கும் மனதுடையவன் தான் யாரு? செழிப்பான மனதுடையவன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ரெண்டாவது, கொடுத்து நம்ம எப்படி விருத்தி அடையலாம்? நம்ம எப்பொழுதுமே வேதம் நமக்கு சொல்லுகிறது, பெருக்கத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்ததுல நம்ம நிறைய நேரம் திருப்தியா சாப்பிட்டுருக்கோமா? எத்தனை நாள் நம்மள சாப்பிட முடியாத காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மள சாப்பிட வச்சிருக்கிறார். கஞ்சி குடிச்ச நாள் உண்டா? மருந்தை சாப்பிட்டுட்டு பத்தியம் சாப்பிட்ட நாள் உண்டா? அதையெல்லாம் மாற்றி என்ன சாப்பிட்டாலும் சரி ஒரு திருப்தியா சாப்பிடுகிற நிலையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை நிறைவாய் கொடுத்திருக்கிறதால நம்ம திருப்தி அடைகிறோம். ஆனா நாம் அப்படி திருப்தி அடைந்ததுல, நாம் பெற்று கொண்டதுல நாம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம விருத்தி அடைஞ்சிருவோம். கொடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆயிடுவோம்? விருத்தி அடைஞ்சிருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பெற்றுக்கொண்டால் நம்ம திருப்தி அடைகிறோம்.
அதை அள்ளி இறைச்சா விருத்தி அடையுது. ஆனா நாம் பெற்றுக்கொண்டதை நாம் மற்றவர்களுக்கு அள்ளி இறைக்கும் பொழுதுதான் நாம் என்ன ஆகிறோம்? விருத்தி அடைகிறோம். என்ன அடைகிறோம்? விருத்தி அடைகிறோம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை ஒரு பாஸ்டர் சொன்னாங்க. ஒரு ஓவியர்கிட்ட போய் இந்த சர்ச்சுடைய இந்த சபை வந்து செழிப்பான சபை, வந்து வறண்ட சபை அப்படின்னு காமிக்கிற மாதிரி என்ன பண்ண ஒரு படம் வரைஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஓவியத்தை கேட்டாங்க. அப்ப அந்த ஓவியர் வந்து ரொம்ப அழகா அந்த சபையை வரைஞ்சாங்க. அந்த சபை எப்படின்னா கர்த்தர்கிட்ட வாங்குது, ஆனா கர்த்தருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? கொடுக்க மாட்டேங்குது. இதை உணர்த்துற மாதிரி ஒரு படம் வரைஞ்சு கொடுங்கன்னு அந்த ஓவியத்தை சொன்னோன்னே அந்த ஓவியர் அழகா ஒரு படம் வரைஞ்சாங்க. சர்ச்சை பார்த்தா பயங்கர டெக்கரேட், அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணுது? ராஜரீகமா கம்பீரமா செழிப்பா இருக்கு, ரத்தாம்பரம் மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஆனால் அந்த ஓவியர் அழகா காணிக்கை பெட்டி இருக்குல்ல, இந்த காணிக்கை பெட்டி துவாரத்துல சிலந்தி பூச்சி கூடு கட்டின மாதிரி ஒரு என்ன பண்ணிருக்காரு? அமைப்பை போட்டு அந்த காணிக்கை பெட்டிய படம் வரைஞ்சிருக்காரு. இந்த படம், இந்த ஓவியம் எதை காண்பிக்குன்னா, சர்ச்சை வாங்கி கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கி வாங்கி எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் இங்கிருந்து எங்கேயாவது வெளியே போகுதா? இங்கிருந்து நன்மைகள் ஏதாவது வெளியே நமக்கு போகுதா? ஏதாவது செய்யறோமா அப்படின்னு கேட்டா இல்லைங்கிறதுக்கு அடையாளமா தான் அந்த அந்த துவாரத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க? காணிக்கப்பட்டி துவாரத்துல சலந்தி பூச்சி கட்டின மாதிரி ஒரு ஓவியம் போட்டிருந்தாங்க. இது வந்து வறண்ட கொடுக்க மனமில்லாத சபைங்கிறது காண்பிக்கிறதுக்கு அப்படி. அப்ப பாருங்க, சிலந்தி வலை கட்டி இருக்குது அந்த காணிக்கை பெட்டியில அப்படின்னா, அந்த காணிக்கை பெட்டிக்கு காணிக்கை போய் ரொம்ப நாளாச்சு, காணிக்கையே போடல. அதனாலதான் என்ன பண்ணுச்சு? அந்த சிலந்தி வந்து தன்னுடைய வலைய காணிக்கை பெட்டியில கட்டி வச்சு. அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தர்கிட்ட இருந்து வாங்குறோம், நாம் கர்த்தருக்காக மத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம மற்றவர்களை பிளஸ் பண்ணதான் கர்த்தர் நமக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கதான் தேவன் நமக்கு கொடுப்பார். இப்ப பாருங்க, ஒரு கிணற்ற தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கிறதுனால நம்ம இறக்கல. இறைச்சாதான் என்ன பண்ணும்? சொரக்கும். இறைச்சாதான் அந்த கிணறு ஊறும். சொரந்ததுனால இறைக்கிறோமா, ஊறுனதுனால இறைக்கிறோமா, இல்ல இறைச்சதுனால ஊறுதா? இறைச்சதுனால ஊறுதா, ஊறுனதுனால இறைச்சமா? என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? நீங்க இப்ப முழு கிணத்துல தண்ணி இருக்கிற மாதிரி பாக்காதீங்க. கிணத்துல தண்ணி கீழே போயிருச்சு, கடைசி அந்த ஃபுட்பால்ட்ட இருக்கும்ல தண்ணி, அங்க வாங்க. இப்ப நீங்க வாளியை போட்டு இறைக்கிறதுனால ஊறுதா, இல்ல ஊறுறதுனால இறைக்கிறீங்களா? இறைக்கிறதுனாலதான் ஊறுது. அல்லேலூயா. அப்ப ஊற்றுக்குள்ள தண்ணி இருக்குது, ஆனா இறைச்சாதான் அது என்ன பண்ணும்? வெளியே வரும் அந்த தண்ணி. அல்லேலூயா. இது போலதான் கொடுக்கறதும். நம்ம கொடுக்கதான் நம்ம என்ன பண்ணுவோம்? விருத்தி அடைவோம். கொடுத்துதான் என்ன பண்ணுவோம்? விருத்தி அடைவோம். நம்ம சபையவே எடுத்துக்கல, சபையில இருந்து வெளியில இருந்து வர எல்லா ஊழியர்களையும் நல்லா கனம் பண்ணி அனுப்புவோம். அதே மாதிரி கிதியோன் மினிஸ்ட்ரியில இருந்து வர்றாங்க, அவங்கள நம்ம கனம் பண்ணி ஊழியங்களுக்காக கொடுத்து நம்ம ஸ்தாபனம் என்னன்னு சொல்லுதோ அதையெல்லாம் நேர்த்தியா என்ன பண்றோம்? செய்யறோம். இன்னும் வரலும் நம்முடைய சபையில இது பற்றாக்குறை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவன் விடவே இல்லை. கர்த்தர் கொடுக்கிற உங்களையும் என்ன பண்ணிடுறாரு? சுரக்க பண்றாரு, ஊற பண்ணுகிறார். கொடுக்கிற சபைக்குள்ள இருந்தும் அந்த ஊற்றை என்ன பண்ணுகிறார்? உருவாக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒருவருக்கு மன விருப்பம் இருந்தா அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா, எனக்கு இருந்தா நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. இல்லாததிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் என்ன பண்றாங்க? கொடுக்கறாங்க. இன்னைக்கு கூட நம்ம நிறைய காரியங்களை தியாகம் பண்ணி தான் கவருக்குள்ள காசை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சந்தையை நிறுத்தி இருப்போம், ஏதாவது கந்துக்காரன நிறுத்திட்டு போயிட்டு போன வாரம் கொடுத்த உனக்கு போ, அடுத்த வாரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அதை கவருக்குள்ள போட்டு என்ன பண்ணிருப்போம்?
கொண்டு வந்திருப்போம். ஏதோ ஒன்றை தியாகம் பண்ணி தான் இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு காணிக்கைக்காக என்ன பண்ணி இருக்கிறோம், கொண்டு வந்திருக்கோம். ஏதோ ஒண்ணு கொடுப்போம், எதையோ ஒண்ணு தியாகம் பண்ணி இருக்கிறோம். பண்ணாம என்ன பண்ண முடியாது, இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியாது. புத்திய என்ன பண்ணுவோம், தியாகம் பண்ணுவோம், சாப்பாடு தியாகம் பண்ணுவோம். இந்த வாரம் எடுத்த மட்டன் காரியத்தை என்ன பண்ணுவோம், நிறுத்தி அடுத்த வாரம் எடுத்துக்கலான்னு என்ன பண்ணிருப்போம், 1000 ரூபாய் செலவாகுது, அதை போட்டு என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு நிறைய காரியங்களை நம் இல்லாத பொழுதும் அதுல இருந்து கொடுக்க வேண்டும் என்ற மனசு இருந்ததுனால நம்ம இன்னைக்கு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறோம். உண்மைதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிறார். எனக்கு இருந்தா நான் கொடுப்பேன்ல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், நல்லா என்ன பண்ற, நாடகம் நடத்துற, நல்லா ஆக்ட் விடுற, உனக்கு ஒண்ணுமே இல்ல, உனக்கு நான் ஒண்ணுமே தரல. அவர் கேக்குறாரு, உனக்கு ஒண்ணுமே நான் தரல, நீ ஒண்ணுமே வாங்கல, உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, உண்மையா போய் தேடி பாரு, என்ன இருக்குதோ போய் வலிச்சுக்கிட்டு வந்து குடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அப்ப நம்ம என்னன்னா, என்னிடத்துல நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 8:12 பாருங்க. அங்க இந்த நான் சொன்ன காரியங்கள் அங்க இருக்கிறது வாசிக்கலாம். ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா. ஒரு சபையில் இப்படிதான் கொடுக்கும்படி, காணிக்கை கொடுக்கும்படி, சபை கட்டுவதற்கு காணிக்கை கொடுக்கும்படி பாஸ் நல்ல கவனிங்க. சம்பவம் நடந்த சம்பவம். பாஸ் அறிவிப்பு கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. வயசான தாத்தா ஒரு இது பின்னாடி நின்று கை தூக்கினாரு. கை தூக்கிட்டு நீங்க சொன்ன அமௌண்ட் நான் தரேன் அப்படின்னு. அப்ப அந்த பாஸ் சொன்னாரு, அவருக்கு காதலுக்கு இது விழாம ஏதோ ஒண்ணு சொல்லி பாவம் எந்திரிச்சு நிக்க போறாரு. அவர்கிட்ட நான் சொன்னது கேட்டு அப்படின்னோடனே அவரு இந்த வாலண்டியர்ஸ் போய் கேட்டாங்க, பாஸ் சொன்னது உங்களுக்கு காலையில விழுந்துச்சாங்க? ஏன்னா விழுந்துச்சு, பாஸ் இப்படி சொன்னாங்க, அதை நான் தரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலிப பையன் சொல்லி அனுப்பிட்டார். சரின்னு இந்த பணத்தை அவரு கொடுத்து அனுப்பிட்டார். அந்த ஐயா என்ன பண்ணிட்டாரு, சர்ச்சுக்கு கொடுத்து அனுப்பிட்டார். ஆனா இந்த சர்ச்சு அந்த பாஸ் ஒரு நாள் அந்த ஐயாவை பாக்குறதுக்கு அவருடைய வீட்டுக்கு போனார். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்ச்சி. அவருக்கு ஒரு ஜோடி மாடு இருந்திருக்கு. என்னது, உழுவுறதுக்கு ஒரு ஜோடி மாடு. அதுல ஒரு மாட்டை வித்துதான் இந்த சர்ச்சுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, பணம் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு மாட்டை வித்து சர்ச்சுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த மாடு உழுகிற அந்த இடத்துல தன் மகளை ஏர் பூட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாராம், உழுதுட்டு இருந்தார். இருக்கா நமக்கு அப்படி ஒரு இருதயம்? தன் மகள் என்ன பண்ணாரா, அந்த மாடு உழுகிற இடத்துல தன் மகளை அந்த ஏருல பூட்டி உழுது கொண்டிருந்தார். இந்த ஊழியக்கார மனசு என்ன பண்ணிடுச்சு, சொக்கா உடைஞ்சிருச்சான். காதல விழுக்கல நினைச்சோம். ஆனா இந்த வயது முதிர்ந்த இந்த தகப்பனார் எவ்வளவு தியாகமா கர்த்தருக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அப்படி ஒரு இருதயம் இருக்குமா? கர்த்தர் நமக்கு இல்லாததின்படி அல்ல, நமக்கு உள்ளதின்படியே நம்ம இடத்துல கேட்கிறார். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது ஒரு பக்கம் சுருக்கு பையில, இல்ல எங்கேயாவது ஒரு பக்கம் மூளை இல்ல, இல்லைன்னா உங்களுடைய சாரிக்குள்ள, உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் தாரு, இந்த சாரிக்குள்ள உங்களுடைய மறைவான பர்ஸ்ல எங்கேயாவது சேஃப்டியா வச்சிருக்கிறீங்களா, அதெல்லாம் எடுத்து முதல்ல யாரு கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க. அல்லேலூயா. உன்னிடத்தில் இல்லாததை அல்ல, உன்னிடத்துல கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் நான் கொடுக்காததை அல்ல, உன்னிடத்தில் நான் கொடுத்ததை தான் எனக்கு கொடுன்னு நான் உன்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருப்பதினால் நான் கொடுக்கிறேன் என்பதை விட கொடுப்பதினால் நான் என்ன பண்ணுகிறேன், என்கிட்ட இருக்குன்னு சொல்றதும் உண்மையான வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இருப்பதினால் நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது இல்ல, நான் கொடுப்பதினால குறையாம இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம கொடுப்பதனால எப்படி இருக்கிறோம்,
குறையாம இருக்கிறோம். நிறைய வீடுகளுக்கு போகும்போது பார்க்கணும், அவங்க நல்ல உற்சாகமான அந்த காணிக்கையை கொண்டு அவங்க பொருளாதாரம் குறையவே குறையாது. சீக்கிரமா அந்த கடனை எல்லாம் அடைச்சு அவங்க ஒரு மேன்மையான நிலைக்கு வந்துருவாங்க. ஆனா அப்படி வந்த உங்களையும் உங்களுக்கு நான் ஆலோசனையா சொல்றேன், இன்னும் தேவனுக்காக நீங்கள் சம்பாதிக்கும் போதே ஒரு உற்சாகமாய் நீங்கள் யாருக்காக, கர்த்தருக்காக என்று ஏழைகளுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்காக ஒரு பிரிவை நீங்க எடுத்து வைத்து கர்த்தருக்காக அதை விதைக்க 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 கர்த்தர் உங்களை என்ன செய்வார்னா திருப்தியாய் அல்ல விருத்தி அடைய செய்வார். என்ன செய்வார்? விருத்தி அடைய செய்வார். நம்ம விருத்தி அடையணுமா திருப்தி அடையணுமா? என்ன அடையணும்? விருத்தி அடையணும். விதைச்சாதான் விருத்தி அடையணும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9-10 நம்ம வாசிச்சோம்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 9வது வசனம், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். என்னவாமா? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். அல்லேலூயா. திருப்தி அடைஞ்சதுனால இல்ல, என்னதுனால? வாரி இறைச்சதுனால என்ன அடைஞ்சிருக்கிறோம்? விருத்தி அடை. அடுத்த வசனம் 10வது வசனம் பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதைப்பும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விருத்தி அடைவதற்கு விதைக்கணும். என்ன பண்ணணும்? விதைக்கணும். விதைச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும்னா விளைஞ்சுக்கிட்டே இருக்கும். விதைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும்? விளையும். விதைக்காதவனுக்கு கடைசியில விதை முதல்ல எடுத்து சாப்பிட்டு உட்காந்துக்குவோம். அல்லேலூயா. விதையை விதைத்தா பெருகும், விதைய சாப்பிட்டா விளைச்சல் நின்று போகும். விதை ஒரு பழம் இருக்குங்க, ஒரு பழத்துல நீங்க எவ்வளவு விதை இருக்குங்கிறத ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து எண்ணிடலாமா? ஒரு பப்பாளி பழத்துல நிறைய கொஞ்சம் விதை இருக்குன்னு வைங்க, அதை உட்கார்ந்து 1 மணி நேரத்துல என்னன்னா எண்ணிடலாமா? அல்லேலூயா. ஒரு பழத்துல இருக்கிற விதைய உங்களால எண்ண முடியும். ஆனா நீங்க ஒரு விதைய விதைச்சீங்கன்னா அந்த விதையிலிருந்து வருகிற விளைச்சலை உங்களால கணிக்க முடியாது. அது எவ்வளவு விளையுங்கிறது உங்களுக்கு சொல்ல முடியாது. அது கர்த்தருடைய கரத்துல இருக்குது. விளைச்சல் யார் கரத்துல இருக்கு? கர்த்தருடைய கரத்துல. விருத்தி ஆண்டவர் அதான் அந்த மேல் வசனம் 10வது வசனத்துல சொல்றாரு, 9-10 2 கொரிந்தியர் 9-10 சொல்றாரு, விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. அப்ப பழம் சாப்பிடும் போது நீங்க பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு விதையை என்ன பண்ணணும்? விதைக்கணும். நம்ம முழு பழமும் நல்லா இருக்குது, கொட்டையும் நல்லா இருக்குது, விதையும் நல்லா இருக்குன்னு மொத்தமா சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகாது? விளையாது. இப்ப நம்ம அப்படிதான் பண்றோம். 10ல் 1 ஏசப்பாக்கு கொடுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? 9ஐயும் சாப்பிட்டு 10வதுக்கு அந்த 1ஐ எடுத்து சாப்பிட்டுட்டு இன்னும் கொடுங்க ஆண்டவரே, இன்னும் கொடுங்க ஆண்டவரேன்னு இப்படியே நிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட இப்படி வாங்கணும், ஆனா ஆண்டவருக்கு இப்படி கொடுக்க வர மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இப்படி வாங்குறதே எதுக்கு தெரியுமா? இப்படி கொடுக்கறதுக்கு தான். அல்லேலூயா. இப்படி வாங்கினா இப்படி என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். அததான் இயேசு சொல்லுகிறார், வர்த்திக்க செய்கிறார். பவுல் சொல்லுகிறார், வர்த்திக்க பண்ணுவேங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளவு பெருகும் தெரியாது. அப்ப நீங்க பழத்தை சாப்பிடுங்க, விதையை என்ன பண்ணுங்க? விதைங்க. 9 பகுதியை சாப்பிடுங்க, 1 என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு விதைங்க. அல்லேலூயா. பெருக பண்ணுகிறவர். அது நீங்க ஒன்னையும் கூட்டுனா என்னது? பொண்ணுங்க அப்படிங்கிறீங்க. 2. சரி, ரைட். 2ஐயும் கூட்டினா எத்தனை?
அந்த நாளை பெருக்குனா என்ன? 16. இப்ப என்ன ஆகுதுன்னா, கர்த்தருடைய கணக்கு எப்பொழுதுமே பெருக்கல் கணக்கு தான், நம்மளை பெருக பண்ணுகிற கணக்கு தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் திடீர்னு இந்த வருஷம் தக்காளி போட்டவங்களுக்கு விளைஞ்சது பத்தியா? இந்த வருஷம் தக்காளி போட்டவங்களுக்கு இப்போ ஒரு செம ரேட் வந்துச்சு பாத்தீங்களா? எல்லாரும் தக்காளி செடி நடாம விட்டுட்டாங்க. இப்போ ஒரு ஹை லெவல் போய் இறங்குச்சா? இந்த தக்காளி கடக்க விளைய வச்சவங்க நல்லா சம்பாதிச்சு. வெங்காயம் ஒரே முட்டை என்ன பண்ணாங்கன்னா விளையாம விட்டு, யாரோ ஒருத்தன் விளைஞ்சிருந்தா வெங்காயம் விலை நல்லா ஏறிச்சா, விதைச்சவெல்லாம் சம்பாதிச்சுட்டானா? அப்படித்தான். அவங்க என்னன்னா, அவங்களுடைய விதையை வர்த்திக்க பண்ணி அதை விளைச்சல் ஆக்கி அதிக மகசூலை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, நீங்க விதைச்சது எப்ப மல்டிப்ளை ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, அதை செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அது எப்ப பெருகுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனா அது பெருக பண்ணுகிறவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அப்போ ஒரு விதைக்குள்ள எவ்வளவு விளைச்சல் இருக்குது அப்படிங்கறது உங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. ஆனா நீங்க நம்பிக்கையோடு என்ன பண்ணணும்னா, விதைச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? விதைச்சுக்கிட்டே இருக்கணும். விதைச்சுக்கிட்டே இருந்தா அது ஒரு நாள் அமோக விளைச்சலை கொடுத்துரும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பார். அதே 9ஆம் அதிகாரத்திலே பாருங்க, 2 Corinthians 9ஆம் அதிகாரத்துல பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்க விதைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது விளைஞ்சிரும். அதனால ஒரு விதைக்குள்ள எவ்வளவு விளைச்சல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அதை செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 1 Corinthians 3:7 பாருங்களேன். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். அல்லேலூயா. தேவன் நம்மை அதிகம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அந்த நன்மையை நம்ம இறைக்காம போனோம்னா அதிகமாய் கொடுத்த நம்முடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள கெட்டு போயிடும். கவனிங்க, தேவன் அதிகமாய் கொடுத்து கெட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. புரிஞ்சுது உங்களுக்கு? நல்ல நிலைக்கு கெட்டு போனவங்களா இருக்காங்க. காரணம் என்னன்னா, கொடுக்கறத நிறுத்தினதுதான் காரணம். என்ன? கொடுப்பதை நிறுத்திடணும். நம்ம முதலே பார்த்தோம், இறைக்கிற கிணறு என்ன பண்ணும்? போரும். இறைக்காத கிணறு நாரும். இப்ப அதிகமா தேவன் கொடுக்கும் போது நம்ம கொடுக்காம போனா மொத்தமா நாரும். அதிகமா என்ன பண்ணும்? நாரும். புரியுது உங்களுக்கு? அப்ப அதிகமாய் தேவன் கொடுக்கும் போது அதையும் என்ன பண்ணணும்? இறைக்கணும், அதை விதைக்கணும். அதை விளைய செய்கிறவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனிடத்துல வாங்குகிறத வாங்கி என்ன பண்ணணும்னா விதைக்கணும். ஒரு பழத்துல எவ்வளவு விதை இருக்குங்கிறத எண்ணிடலாம், ஆனால் ஒரு விதைக்குள்ள எவ்வளவு விளைச்சல் இருக்குங்கிறத யாரும் கணிக்க முடியாது. நல்ல மனசுல எழுதி வச்சு, கர்த்தருக்கு விதைக்க 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 அது விளைஞ்சு கொண்டே இருக்கும். அது விளைஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, ஆகாய் 1:5 நாம் வாசிக்கிறோம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்ப அங்க ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நான் வாசிக்கிறோம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. என்ன அப்படின்னா 1:6 பாருங்க. இந்த வருஷம் இதை செஞ்சிடலாம், அது பண்ணிடலாம்னு ஒரு பெரிய டார்கெட் பண்ணுவோம். எப்ப வரும்போதுன்னா ஒரு பெரிய அதிகத்தை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் அதிகமா நம்மளை ஆஸ்வதிக்கும் போது நம்ம பெரிய பிளான் பண்ணுவோம். ஆனா அந்த பிளான் பாத்தீங்கன்னா அது போய் நஷ்டத்துல முடிஞ்சிடும். எப்படி முடிஞ்சிடும்? நஷ்டத்துல. ஏன்டா நஷ்டத்துல போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, தேவன் அதிகம் கொடுத்தாருல, அந்த அதிகம் கொடுத்தத நம்ம என்ன பண்ணல? தேவனுக்கு கொடுக்கல. இப்ப என்ன பண்றாருன்னா, ஏன் உனக்கு கொடுத்ததுனாலதான் நீ கொஞ்சம் கூட எனக்கு திரும்பி பார்க்க மாட்டேங்கிற. இப்ப இரு, வா, உனக்கு வழி ஒரு வழி பண்ணணும். நீ முதல்ல திரும்பி பார்க்கணும், என்ன பார்க்கணும் நீ அப்படின்னு ஒரு காரியம் செய்யற. 1:6 பாருங்க. திரளாய் விதைத்தும் கொஞ்சமா இருக்கிற. எவ்வளவு விதைக்கிற? திரளா விதைக்கிற. அடுத்தது எவ்வளவு? கொஞ்சம். இப்ப என்னன்னா, ஆண்டவர் என்னை கொஞ்சம் திரும்பி பாருங்கிற, என்னை பார்,
நான் சொல்றத கொஞ்சம் கவனி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, வஸ்திரம் உடுத்தியும் புசித்தும் திருப்தி அடையல அந்த வசனத்துல. அடுத்து வஸ்திரம் உடுத்தியும் குளிர் விடவில்லை. அடுத்து கூலி சம்பாதித்தும் பொத்தலான பையில போடுகிற அனுபவம். அல்லேலூயா. நான் தான் அதை ஊதி போடுகிறேன். உங்களுக்கு புரியுதா? ஏன் நாம் அதிகம் கொடுக்கும் போது நாம் அதை நஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா, அதிகம் நமக்கு வரும்போது ஏன் நஷ்டம் அடைகிறோம் அப்படின்னா, நம்ம கர்த்தரை மறந்துட்டோம். யார மறந்துட்டோம்? சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை மறந்துட்டோம். நிறைய பேருக்கு இந்த சத்தியம் பிடிக்கவே இல்லை. பிடிக்கலனாலும் உங்களை விட போறோமா? அதிகமாய் கொடுத்தோம் நாம் நினைச்ச அந்த காரியம் நமக்கு சக்சஸ் ஆகாம தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன? கர்த்தர் அங்க நம்மளை திரும்பி பார்க்க சொல்றாரு. ஏய், நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன், என்னைய பார், கொடுத்த என்னைய பார் அப்படின்னு கொஞ்சம் ஊதுவார். அப்ப என்ன விளைச்சல் போயிடும். அல்லேலூயா. சில நேரம் நமக்கு அந்த மாதிரியான குறைவுகள் நஷ்டங்கள் வரும் பொழுது நம்ம தேவன் பக்கம் கொஞ்சம் திரும்பணும். அதனாலதான் ஆகாய் 1:5 வாசிக்கிறோம், இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் பாருங்க, என்னைய பாருங்க, என்னைய பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு முத காது கொடுத்து கேளுங்க. அப்ப நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான வழியை உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சொல்லி தருவேன். அதிகமா விளைஞ்சிருட்டு அதிகமா என்ன பண்ற? தூக்கிட்டு போற எங்க விதைக்கிறதுக்கு. ஆனா விளைஞ்சு வராம போகுது. காரணம் என்ன? நான் தான் ஊதி போட்டு நிக்கிறேன். என்னன்னா என்னை திருப்பி பாருங்கிறார். அல்லேலூயா. ஏன் என்றால் அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 1:9 பாருங்க, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. கர்த்தருடைய வீட்டு வேலை நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வீட்டு வேலையை நம்ம செய்யணும். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. தன் வேலை, தன் பிழைப்பு, தன்னுடைய வருமானம் என்று நினைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம எத்தனோ காரியங்களுக்காக தேவ சபையில ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஜெப காரியங்களுக்காக சபைக்கு ஜனங்கள் கூடி வரும்படி நம்ம அழைக்கிறோம். வர்றோமா? காணிக்கை கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டுப்பா, முத என்ன பாரு, நான் சொல்றத முத கேளு. என் ஜனத்துக்காக அழு, மன்றாடு, கண்ணீர் விடு, தேவ சமூகத்துக்கு வா. உன்னை ஆண்டவர் கூப்பிடுகிறாரு. காணிக்கை மட்டும் அவருடைய கண்ணில் இல்ல, நீ ஆசீர்வாதமா இருப்பது மட்டும் இல்ல, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீ முத என் சமூகத்துல முழங்கால் படியிடு. நீ முத என் சத்தத்தை முத என்ன பண்ணு, கேளு. நீ என் சொல் பேச்சுக்கு கீழ்ப்படி. அல்லேலூயா. அதனால நம்ம இங்க என்ன சொல்றோம், அதிகமாய் தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது திடீரென்று ஏன் ஒரு சரிவு வருகிறது என்றால், நம்ம அப்படியே அந்த ஆசி மலையே கண்ணு போயிடுது. அப்படி போகும்போது தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். ஆண்டவரை மறந்துடுறோம், ஆலயத்தை மறந்துடுறோம், ஆண்டவருடைய காரியங்களை மறந்துடுறோம், ஊழியத்தை மறந்துடுறோம், செயல்படுறத மறந்துடுறோம். இதெல்லாம் நமக்கு தேவன் உணர்த்தி வைக்கும்படிதான் இப்படி நடத்துறாரு. அதனாலதான் சொல்றாரு, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள். இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் என்ன பண்றாராம் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு அதிகம் கொடுக்கும் போது அதை நம்ம என்ன பண்ணணும், பகிர்ந்து கொடுக்க தெரியணும். எப்படி கொடுக்க தெரியணும்? பகிர்ந்து கொடுக்க தெரியணும். பகிர்ந்து கொடுக்க தெரியல அப்படின்னா இப்படிதான் சில நேரம் நமக்கு நடக்கும். அல்லேலூயா. சில நேரங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிறார், அதுல நஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒன்று அறியணும், தேவன் நம்முடைய பொருளை அல்ல, நம்முடைய வாழ்க்கையை அவர் ஒரு விசை செக் பண்ணும்படி நமக்காக என்ன பண்றாரு, அவரு அங்க ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறார். அதனாலதான் ஆஸ்தி அங்க கொஞ்சம் எடுக்கிறார். வெறும் ஆஸ்திகமாக மட்டும் நம்மள தேவன் வச்சிருக்கல, தெரியுங்களா? அவரோடு உறவாடணும் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். உங்களுடைய பணம், உங்களுடைய பொருள், உங்களுடைய
உங்களுடைய ஆஸ்தி, உங்களுடைய அந்தஸ்து எல்லாத்தையும் கத்தட்டு கொண்டாந்து கொடுத்துருங்க, நீங்க தானம் பண்ணிட்டு வெறுமையா உட்கார்ந்துருங்கன்னு சொல்ல வரல தேவன். என்ன சொல்ல வருகிறார்? உங்களுடையதே அல்ல, உங்கள் பணம் பொருளை அல்ல, உங்களையே தேடுகிறேன். உங்களுடைய ஜீவியம் முக்கியம், உங்க வாழ்க்கை முக்கியம், உங்களுடைய பரிசுத்தம் முக்கியம், உங்க நீதி முக்கியம், உங்களுடைய அன்பு முக்கியம், உங்களுடைய கொடுக்கும் தன்மை மிக மிக முக்கியம். இதெல்லாம் நீங்க கவனமா இருங்கன்னு சொல்ற. வாசிங்க அந்த வசனம். நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். உங்களையே தேடுகிறேன். என்ன தேடுகிறார்? உங்களையே தேடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மேல மேல வரும்போது நம்ம பணம் நம்முடைய பார்வையெல்லாம் எங்க போயிடுது? ஆபிரகாம போல நம்ம ஆசீர்வதிச்சு, ஆபிரகாம் ஒண்ணும் இல்லாம வந்தார். எங்க வந்தாரு? கானானுக்கு வந்தாரு. ஆனா பின்னாட்கள் அவர் எப்படி இருந்தாரு? செல்வ சீமானா மாறினார். அல்லேலூயா. அப்ப பல மடங்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, இப்ப பாருங்க, நமக்கு எல்லாம் சேமிப்பு பண்ண தெரியுது. என்ன பண்ண தெரியுது? சேமிப்பு பண்ண தெரியுது இல்ல? சிறு சேமிப்பு பண்ண தெரியுது. இப்ப நான் புதுசா என்னமோ இந்த போஸ்ட் ஆபீஸ்ல வந்திருக்கு, செல்வ மகள் திட்டம். செல்வ மகள் திட்டம் எல்லாம் கரெக்டா தெரியுது. ஆனா கர்த்தருக்காக விதைக்கிற ஒரு சேமிப்பு என்பது நமக்கு தெரியல. அல்லேலூயா. எவ்வளவு செல்வ மகள் திட்டம் முக்கியமோ அது போல கர்த்தருக்காக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சம்பாத்தியத்திலிருந்து நாம் விதைக்கிறது மிக மிக முக்கியம். ஆனால் நாம் இப்படி சேமிப்பு பண்றதுல எல்லாம் கவனம் வச்சிருக்கிறோம், ரைட். ஆனால் கர்த்தருக்காக விதைக்கிறதுல நம்ம கவனமா இருக்கிறோமா அப்படின்னா அதுல கவனம் செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அறுவடை கிடைக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க விதைக்க கற்றுக் கொடுக்கணும். நீங்க சின்ன சின்ன ஒரு 50 ரூபாயை, ஒரு 100 ரூபாயை பிள்ளைகளுக்கு கையில கொடுத்து அதை விதைக்க கற்றுக் கொடுக்கணும். ஒரு ஃபேர்வெல் டே, ஒரு உங்களுக்கு ஒரு பர்த்டே வரும்போது நீ இதெல்லாம் செய்யற, ரைட்டு, கர்த்தருக்காக இந்த காணிக்கை கொடு அப்படிங்கறதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அது விதைக்க விதைக்க அது ஒரு நாள் உங்களுக்கு மொத்தமா ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆனா மொத்தமா தேவன்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா சுத்தமா ஒண்ணு கூட கொடுக்கறது இல்லை. எதுக்கு? யாருக்கு? மொத்தமா வருதா அத்தனை எனக்கே தந்துட மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கிறோம் இல்ல? ஆனா சுத்தமா எதையுமே என்ன பண்றது இல்ல, யாருக்கிறோம் கொடுக்கறது. ஆண்டு இப்படி இருந்தா எப்படி? நீ ஏன் பிள்ளையாச்சு, நீ இப்படி என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாதுன்னு சொல்லி தருவார். அல்லேலூயா. அப்ப நமக்கிட்ட அநேகம் இருக்குது, அமோகம் இருக்குது. ஆனா நமக்கிட்ட என்ன இல்ல அப்படின்னா, நான் விருத்தி அடைவதற்கு உத்தமம் இல்ல. என்ன இல்ல? உத்தமமா கொடுக்கணும். அப்ப தேவன் நம்மகிட்ட உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அது ஏன் அப்படின்னா, நம்ம இடத்துல தேவன் உத்தமத்தை என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். நம்ம உத்தமமா இருக்கணும். லூக்கா 16:11 வாசிக்கிறோம், அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அல்லேலூயா. அப்ப நம்ம இடத்துல உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, அது பரலோக ஆத்துமாதாயம். அல்லேலூயா. நீங்க உலக பொருள்ல உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை நம்பி என்ன நம்பி கர்த்தர் ஆத்துமா தருவாரு. அல்லேலூயா. இல்லைன்னா நமக்கு என்ன தர மாட்டாரு? நான் உலக பொருள் கொடுத்தேன், நீ உண்மையா இல்ல, இந்த ஆத்மா பரலோகத்துக்குரியது, இதை நான் நடத்தணும்ல, உனக்கு உண்மை இருக்கா, உத்தமம் இருக்கான்னு என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உண்மையா இராத பட்சத்தில் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிக்க முடியும்? அப்ப நம்ம ஒரு விருத்தியை நம்ம பார்க்க வேண்டும். பல மடங்கு நம்ம பார்க்கணும்னா நம்ம இடத்துல என்ன தேவை? உத்தமம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் நம்ம 1 கொரிந்தியர் 9:10 நம்ம ஏற்கனவே வாசிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசி நம்ம நிறைவு செய்யலாம். 2 நாளாகமம் 31:10 நான் வாசிக்கலாம். சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னமும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகமம் 31 சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம்,
இன்னமும் என்ன இருக்கிறது? மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றார். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்காக அப்படி உத்தமமா கொடுக்கும் பொழுது பாருங்க, திருப்தியாய் சாப்பிடுவீங்க. உங்களுக்கு கர்த்தர் மிச்சத்தை தருவார். அது மாத்திரமில்ல, ஒரு அம்பாரத்தையே தருவார். என்ன தருவார்? அம்பார். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் குறையாத ஒரு அம்பாரம் உங்க வீட்டுல இருக்கணும்னா நீங்க கர்த்தருக்காக எப்படி கொடுக்கணும்? உத்தமமா கொடுக்கணும். கணக்கே பார்க்க கூடாதான். கணக்கு இல்லாம கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். கணக்கு இல்லாம கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு வாங்குகிறதை பார்க்கணும், கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்னது. அப்போ சில நினைவு கூர்ந்து சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாங்குகிறதை பார்க்கணும், கொடுப்பதுதான் பாக்கியம். தேவன் நாம் உண்மையுள்ளவர்களா இல்லாத பொழுதும் அவர் உண்மையா இருந்து நமக்கு கொடுத்தார். அவர் கொஞ்சமா கொடுக்கல, அதிகமாய் கொடுத்தார். அல்லேலூயா. நாம் திருப்தி அடைவதற்காக கொடுக்கல, இன்னும் அவர் நம்ம சாப்பிட்டு திருப்தி அடைந்தது மாத்திரம் இன்னும் நாம் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பல மடங்கு ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக தேவன் நம்முடைய உத்தமமாய் கொடுக்கும்படி நம்மிடத்திலே சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 1000 மடங்காய் உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும்? உத்தமமா கொடுப்போம். அல்லேலூயா. விருத்தி அடையும்படி நம்ம என்ன பண்ணுவோம்? உற்சாகமா விதைத்து கொண்டே இருப்போம். அவர் உண்மையா இருந்து நமக்கு கொடுத்தது போல நாமும் உண்மையா இருந்து மற்றவர்களை கொடுத்து ஆசீர்வதிப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. அப்பா ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. ஈசாக்கு விதை விதைத்தான், அதை 100 மடங்காய் நீங்க ஆசீர்வதிச்சீங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் இன்றைக்கு உதாரத்துவமாய் உற்சாகமாய் அப்பா விதைக்க போகிறார்கள். அப்பா அதை என் தேவன் நீங்க ஆசீர்வதித்து அப்பா இவர்கள் விருத்தி அடையத்தக்கதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மையுள்ளவர்களாய் இருந்து இவர்கள் விதைக்கிற இந்த விதையை விருத்தி அடைய செய்து பல மடங்காய் இவர்களுக்காக நீங்க ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்கள் பிள்ளைகளிடத்துல இன்னும் உத்தமங்கள் பெருக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் அர்ப்பணிப்போமா ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே நான் உண்மையா நான் கொடுப்பான்னு சொல்லுவோமா? உண்மையா நான் கொடுக்கிறப்பா, நான் உதாரத்துவமா கொடுக்கிறப்பா, நான் விதைக்கிறப்பா, ஆசீர்வாதமான பாகத்தை விதைக்கிறப்பா. எனக்கு தேவன் கொடுப்பதில் இருந்து நான் ஒரு பாகத்தை நான் கர்த்தருக்காக, தேவ ஜனத்துக்காக, பிள்ளைகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக நான் ஒதுக்கி வைத்து கொடுக்கிறப்பான்னு சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு செய்வார், கர்த்தர் நமக்கு செய்வார். விதைக்க விதைக்கிற விதையை அவர் விளைய செய்கிறவர். 1000 மடங்காய் அதை விளைய செய்கிறவர். என்னால் விளைய செய்கிறவர் தேவன். நீர் பாய்ச்சுகிறவனும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனும் அல்ல, விளைய செய்கிற தேவனால் அது ஆகும். ஆகும். கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் அதை செய்வார். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர். உங்கள் விதையை அவர் விளைய செய்து அதை வர்த்திக்க பண்ணுகிறவர். வர்த்திக்க செய்கிற நம்முடைய ஆண்டவர். உத்தமமாய் கொடுக்கிறவர், உத்தமமாய் நம்மிடத்துல கொடுக்கும்படி எதிர்பார்க்கிறவர். ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. எங்கள் பிள்ளைகளை இந்த நாளிலிருந்து ஆண்டவரே கொடுக்கிற அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. எல்லா தரித்திரங்கள் விலகட்ட ஆண்டவரே. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் என்ற கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து அப்போஸ்தலன் சொன்னது போல இன்றைக்கு நாங்கள் கர்த்தாவை வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதையே நாங்கள் பாக்கியமாய் நினைக்கிறப்பா. கர்த்தர் நீங்க அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதனால் வந்த எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், மன விருப்பத்தை நிறைவேற்றும், குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குங்க ஆண்டவர். அந்த தேவைகளை சந்திங்க ஆண்டவர். கர்த்தருக்காக கொடுக்க முடியவில்லை என்று நினைக்கிற பிள்ளைகள் கொடுக்கிறவர்களை அந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வாங்க அப்பா. எல்லா வறுமை தரித்திரங்கள் விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வறுமை தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆண்டவரே பிசாசின் தந்திரங்கள் விலகி போகட்டும் ஆண்டவர். அன்று வறண்ட இருதயம் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. செழிப்புள்ள இருதயத்தை கர்த்தர் நீங்க கொடுங்கப்பா. அப்பா நீர் இல்லாததின் படி அல்ல, எங்களுக்கு உள்ளதின் படியே எங்களிடத்துல கேட்கிற கர்த்தர் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுல எங்களுக்கு இடத்துல கேட்கிறீர் ஆண்டவர்.
அதை நாங்கள் கொடுத்து எங்கள் இருதயம் செழிப்படைய, எங்கள் வாழ்க்கை செழிப்படைய அப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபையை நீங்க தந்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய செய்கிறதுக்காய் நன்றி. உங்க நாம மகிமைப்படுவதாக. தேவன் தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். புதிதாய் வந்த நம்முடைய பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென்.